Taste the Daily. ஒட்டியுள்ள புனித குளத்தின் சுவர் இடிந்து திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள ஜாம்புவான் ஓடையில் கனமழையின் காரணமாக தர்காவை ஒட்டியுள்ள புனித குளத்தின் சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. பிரசித்தி பெற்ற சேக்தாவூது ஆண்டவர் தர்கா வளாகத்தில் அமைந்துள்ள குளத்தை விளம்பர மாடல் அரசின் நிர்வாகம் முறையாக பராமரிக்காததால் இதுபோன்ற சம்பவம் அரங்கேறி உள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆற்றில் படர்ந்திருந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியில் கிராம மக்களே ஈடுபட்டனர். கீழ நம்மக்குறிச்சி கிராம பகுதியில் உள்ள வளவ ஆற்றில் தண்ணீர் போக்கை தடுக்கும் வகையிலும் வெள்ள நீரை கடலுக்கு செல்லவிடாமல் தடுக்கும் வகையிலும் ஆகாய தாமரை செடிகள் ஆற்றின் நீரில் படர்ந்திருந்தது. இதனை அகற்ற கோரி பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இப்பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து ஆற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். தீய சக்தி திமுக அரசு மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யாத நிலையில் கிராம மக்களே நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடலூர் நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பெரியார் நகர் பகுதியில் உள்ள சாலையின் ஒரு பகுதியில் மட்டும் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. தேசிய நெடுஞ்சாலையை பராமரிக்காமல் மைனாரிட்டி பாஜக அரசின் தேசிய நெடுஞ்சாலையினர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தவித்து வருகின்றனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் அம்மா உணவகத்தின் பால் சீலிங் எனப்படும் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் பெண் ஒருவர் லேசான காயமடைந்தார். நாகல்கேணி அண்ணா சாலையில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் ஊழியர்கள் உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென அம்மா உணவகத்தின் பால் சீலிங் பெயர்ந்து விழுந்ததில் பெண் ஒருவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். மேலும் இதனால் உணவகத்தில் இருந்த மின்விசிறிகள் அனைத்தும் சேதமடைந்த நிலையில் தற்காலிகமாக உணவு விற்பனை நிறுத்தப்பட்டது. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா உணவகங்கள் முறையாக பராமரிப்பதில்லை எனவும் இதனால் ஏழை எளிய மக்கள் பாதிப்படைவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.